சார், விஜயுடைய பேச்சு அதிமுகவை மிக கோவப்படுத்தியிருக்கிறத உணர முடியுது. இப்போ மிக கடுமையான ஒரு தாக்குதலை விஜய் மீது நிகழ்த்திட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் கட்டா புரியுது. விஜய் பேசினதுக்கு அப்புறம் அதிமுக தாவேகா வந்து அதிமுக கூட்டணி போறது இல்லைன்றது முடிவாகி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த 4 முனை போட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எப்படி சார் மாறி இருக்கு? இப்போ இருக்கக்கூடிய கால நிலவரம் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக அதிமுகவுக்கு கோபம் 2 மாசம் முன்னாடியே வந்திருக்கணும். குறைஞ்சபட்ச கோபம். சும்மா கில்லுனா கூட நம்ம திரும்பி பார்க்குறோம்ல, யாரா கில்லுனதுன்னு. தாங்கள் செய்த ஊழலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்கள் பிஜேபியோடு சேர்ந்திருக்கிறார்கள் எடப்பாடியை பார்த்து மதுரை மாநாட்டிலேயே விஜய் பேசிட்டார். குறைஞ்சபட்சம் ஒரு ட்விட்லையாவது அந்த ரியாக்ட் பண்ணியிருக்கணும் சார். அவர் வருவாருன்ட்டு கூட்டணிக்காக நீங்கள் எதை வேணாலும் விட்டு கொடுப்பீங்களா? ஊழல் நடச்சா நடக்கலையாங்கிறது வேற. சரி, அப்படி ஊழல் நடந்துச்சுன்னா விஜய்க்கு 1.25 வருஷமா தெரியலையா? விஜய் அதிமுக பற்றி ஏதாவது நம்மளாம் பேசணும் தெரியுமா? ஏன் ஒரு திமுக மட்டுமே ஆட்சியில் இருக்கிற கட்சியை தான் பேசணும்? அப்ப ஆட்சியில இருந்து அடிச்சுட்டு இறங்கிட்டா அப்படியே விட்டுலாமா? அப்படியே செட்டில் ஆகிட்டு அங்கிட்டு போயிருங்கடா, இங்கிட்டு வந்துடாதீரான்னு அவங்கள பத்தி நம்ம சொல்லணும்ல. விஜய் அந்த தப்பை செஞ்சார். அதெல்லாம் மீறி ஏதோ கொஞ்சம் ஞாபகம் வந்து அதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்சார். அதிமுக அப்ப மௌனமா இருந்தாங்க. ஏன்னா ஒரு சில தனிநபர்களை வச்சு கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருந்தாரு. எப்படியாவது வந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த குழியில ஆட்டினா இல்லை, சிக்னல் கிடைச்சிச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்றது அவ்வளவு கொஞ்சம் புலகாங்கிதப்பட்டார். எப்படியாவது வந்துருவாரு அப்படின்னு வரல. அப்புறம் பிஜேபி அந்த இதை கையில் எடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. மிரட்டினாங்களா உருட்டினாங்களாம் இருக்கட்டும், சரி அன்போட ஒரு ட்ரை பண்ணாங்கன்னு கூட சொல்லுவோமே.